ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ப்ரிப்பேர் பண்ணுற ரசப்பொடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி ரசம் வைக்கும்போது ரொம்ப ஸ்மெல் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொடி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அரை கப் மல்லி எடுத்துருக்கேங்க. அதே கப்பில் அரை கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் சீரகம் எடுத்துருக்குறேங்க. 1/4 கப் மிளகு எடுத்துருக்கிறேன். அண்ட் 1/4 கப் வத்தல் எடுத்திருக்கேங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். காயப்பொடி எடுத்திருக்கேங்க. இதுதான் இதுக்கு தேவையான திங்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பேன் சூடு பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லியை சேர்த்துக்கலாங்க. மல்லியை கரிஞ்சிராமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கறியை விடக்கூடாது. மிதமான சூட்டில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி தான் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரிஞ்சிராத அளவுக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வறுபட்டதுமே நம்ம அதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்மெல் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம வறுத்து ரசப்பொடியை வறுத்து அரைக்கும் போது ரொம்ப நல்லாவே ஸ்மெல் இருக்குங்க. அதனால தான் வறுத்துக்கிறோம். ரசத்துக்கு இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்கிற மிளகு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாங்க. கறியை விடக்கூடாது. கறியாத அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து சேர்க்கும்போது ரசத்துக்கே ஒரு பெரிய டேஸ்ட் கொடுக்குங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க வறுபட்டதும். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா கூட போதும். நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேங்க. எனக்கு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சமாக அதிகமாக சேர்த்துருக்கேன். அதையும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கூல் டவுன் ஆகணுங்க. நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறட்டுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ரசப்பொடி வச்சு ரசம் செய்யும்போது ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசப்பொடி வச்சு எப்படி ரசம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி நம்ம ரசம் வைக்கும்போது நல்ல மணமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறமா தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மூடி நல்லா வேக வச்சுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் உள்ள ஹோம்மேடாக செஞ்ச ரசப்பொடியை 1 to 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ரசப்பொடி சேர்த்ததுமே ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. வாசம் நல்லா இருக்குங்க. அப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கப்புறமா நல்லா கூடி வரும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா கூடி வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறமா நல்லா கூடி வந்ததும் பேன் ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கலாங்க. இதுதான் நம்ம ஸ்டைலில் நம்ம ரசப்பொடி வச்சு செய்கிற ரசங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.